விஷயமா தெரியும். 120 டிஜிட் சொல்லலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். இது மாதிரி படிப்பு எல்லா படிப்பும் இப்போ லாயர்ஸுக்கு எடுத்துக்கிட்டா இபிகோ இந்தியன் பீனட் கோட் 302 அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு அது கன்ஃபியூஷனா இருக்கும். இது மாதிரி எல்லா கோடிங் சொல்லலாம். இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டா கிளாஸ் இந்த கிளாஸ் படி அப்படின்னு இருக்கலாம். அதில் இந்த பேஜ்ல எப்படி எடுக்கலாம். இப்போ ஒரு 24 ஒரு நாள்னு வச்சுக்கணும். இப்படி அந்த நம்பர்ஸை மட்டும் இல்ல இது மாதிரி எல்லா விதத்தையும் நம்ம மெமரி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு 120 டிஜிட்னு நீங்க சொல்றீங்க. 120 டிஜிட் என்னோட மனசுல பட்ட நம்பர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். இவ்வளவு நம்பர் சொல்லணும் எழுதினாங்க. இவ்வளவு நம்பர் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உங்களை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஐயா நம்புறேன். 9 4 3 1 5 6 2 5 7 4 2 5 8 9 1 2 2 3 1 4 7 8 4 2 5 5 1 3 7 9 1 4 2 9 7 4 3 1 0 1. இதே நம்பரை பேக்ல சொல்றேன், ஃப்ரண்ட்ல சொல்றது இல்ல, பேக்ல சொல்றேன். 1 0 1 3 4 7 9
4 1 9 7 3 1 5 5 2 4 8 7 4 1 3 2 2 1 9 8 5 2 4 7 5 2 6 5 1 3 4 9. மிக சிறிய நேரத்திற்குள் இந்த எண்களை நேராகவும் தலைகளாகவும் சொல்லி நம்ம நேர்களை மிக சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப பொதுவா நம்ம அந்த நம்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாமா? வேற என்னென்ன மாதிரி எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். நம்பர் மட்டும் எடுக்கிறேன்னா நான் இமீடியட்டா யாரையும் அப்ரோச் பண்ண நம்பர் வச்சு தான் அப்ரோச் பண்ணுவேன். ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸுமே அப்படி எடுக்கலாம். அதனால குழந்தைகள் ஈஸியா அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தெரியுதா அவங்களுக்கு? நீங்க எத்தனை மொழினாலும் படிக்கலாம். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மொழி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அட்ரஸ் அந்த அளவுக்கு நம்ம பல மொழி நம்ம கத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தெரிஞ்சா நம்ம இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல எப்படி படிக்கிறதுன்னு சொல்லாம போட்டு கொள்ளுன்னு கொள்ள அர்த்தமே இல்லை. பிள்ளைகளா வீடியோ கேம் விளையாடணும் படிப்பை பத்தி, புக்கை பத்தி. அதான் உண்மை. தெரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் ஒரு கேம் மாதிரி தான். இப்ப நான் இப்ப சொல்லி கொடுக்க கேம் மாதிரி ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணினதெல்லாம் ஒரு வித்து, எல்லாமே வித்தை தான். நான் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பேன். சாதாரணமா இப்ப இந்த இதை எப்படி மெமரைஸ் பண்ணணும் ஈஸியா சொல்றேன். இப்ப இந்த ஒரு லைனை எப்படி மெமரைஸ் பண்ண சிம்பிளான விஷயம். 9 = 10 - 1 இதா இருக்கா? முடிஞ்சு போச்சா? 7 = 4 + 3 முடிஞ்சு போச்சா? இதுக்கு போய் பெரிய இந்த லைனை மெமரைஸ் பண்ண பாருங்க, சிம்பிளானது. 5 + 1 = 4 + 2 முடிஞ்சு போச்சா? 3 + 7 = 9 + 1 முடிஞ்சு போச்சா? இந்த 1 24 மாத்தி 42 மாத்தி போட்டா 24 ஒரு 1 டே அப்படி வச்சுக்கலாம். ஒரு டே மாத்தி போட்டா 42 அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ண முடியும். இது பெரிய விஷயமே கிடையாது. இதை எல்லாருமே பண்ணலாம், எந்த இடத்துலயும் பண்ணலாம். இது பண்ணா பிரெயினுக்கும் நல்லா இதா இருக்கும். எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறாப்புல இருக்கும். நம்ம நம்பரை ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்பர் இப்ப எல்லாத்துக்கும் செல்போன் இருக்கு, ஏடிஎம் கார்டு நம்பர் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வைக்கிறது அவங்கவுங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச லெவல்ல. இப்போ ஒருத்தருக்கு மேரேஜ் எப்ப சார் மேரேஜ் முடிஞ்சது? வருஷம் 4/4/1990 முடிஞ்சது. அப்ப 90 மேரேஜ் வருஷம்னு வச்சுக்கலாம். 89 வருதுன்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் வருஷத்துக்கு லெஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 91 வருதுன்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் வருஷம் கிரேட்டர். நமக்கு தெரிஞ்ச இதுகள்ல இது வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வேலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஃபார்முலாஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியிருக்கும். அது அவங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது என்னமா இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா P = பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் = I/E இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? I/E இருக்கும். அப்போ I = E × R இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதை ஷார்ட் பண்ணி இதெல்லாம் ஒரே லைன்ல PIER அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். பியர்னா பூன்னு அர்த்தம். இப்படி நான் வச்சுக்கலாம். அப்ப இன்ஜினியரிங் ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்ப நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். எனக்கு ஒரு 20 மாடி கட்டிடத்துக்கு எனக்கு டிசைன் பண்றதுக்கு 10 நிமிஷம் தான். அந்த அளவுக்கு நான் ஃபார்முலாவை ஷார்ட் அண்ட் பண்ணி சுருக்கி வச்சிருக்கேன். எந்த மாதிரி டெப்த் ஆஃப் த ஒரு இதுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. மொமெண்ட் கண்டுபிடிச்சு முடிச்சவங்க மொமெண்ட் கண்டுபிடிப்பாங்க. பைண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சவங்க நான் ஷார்ட் ஃபார்முலா வச்சிருக்கேன். டெப்த் ஆஃப் த பீம்னா √70 √m மொமெண்ட் m. இது கிலோ நியூட்டன்ல இருக்கும். இது mmல இருக்கும். AST ஸ்டீல் இதே இது D. அது இந்த குவான்டிட்டி அப்படியே போட்டு அது mm² வரும். அவ்வளவுதான். முடிஞ்சு. இப்போ ஸ்பேசிங் ஆஃப் த ஸ்டிரப்ஸ் SP =
100 divided by tau v minus tau v d. This should not be not less than 0.4. இந்த ஃபார்முலா யூஸி நான் வந்து பீம் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு டிசைன் பண்ணிடுவேன். நம்ம ஸ்லாபுக்கு ஃபார்முலா இருக்கு. இது மாதிரி ஃபார்முலாஸ் இது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. இப்போ உலகம் ஃபுல்லா வந்து பைப் போடுறாங்க, கடல்ல பைப் போடுறாங்களா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான் இருக்கு. மெயின் ஃபார்முலா என்னன்னா S shear is equal to P into D divide by 2T அப்படின்னு ஃபார்முலா. இதை எப்படி நான் வைக்கிறது? எஸ் இங்கிலீஷ் எஸ் ஒரு பிடி கொடுப்பா, 2 T கொடுப்பா, முடிஞ்சு போச்சா? ஃபார்முலா கரெக்டா மைண்டா வந்துடும். இதான் உலகம் ஃபுல்லா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. இது மட்டும் தடுத்த மாதிரி இருக்க வேணும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நமக்கு தெரிந்த முறையில, நமக்கு தெரிஞ்ச ஜாலியான முறையில வந்து அது வல்கரா கூட இருக்கலாம். பட் அது முறையில நம்ம வந்து நாம போட்டு நீங்க வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஈஸியா. நம்ம மெடிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரி தான்.